அண்மை செய்தியை பார்க்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் அண்ணனை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற போது அவரை விடுவிக்க கோரி தங்கைகள் இருவரும் தற்கொலை முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், இன்னொருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. என்ன நடந்தது என்று நமது செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் யார்? அவருடைய தங்கைகள் இருவரும் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள், ஒருவர் இறந்துவிட்டார் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். முதல்ல என்ன நடந்ததுன்னு விவரிங்க. தஞ்சை அருகே உள்ள திருவையாறு பகுதி நடுக்காவேரி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஆனந்த் என்பவரை விசாரணைக்காக அழைத்து வருகிறார்கள் காவலர்கள். அந்த விசாரணைக்காக பொய் வழக்கு போடுவதாக கூறி தினேஷ் என்பவரை விசாரணைக்காக அழைத்து வருகிறார்கள். தினேஷ் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் அடிக்கடி இதுபோல் செய்வதாகவும் கூறி அவரது சகோதரிகள் மற்றும் பெற்றோர் அவர்களிடம் நியாயம் கேட்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்கள் விஷம் அருந்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, என்ன பிரச்சனை, என்ன ஏது, எதுக்காக அந்த பொண்ணுங்க சூசைட் விஷம் குடிச்சாங்க, என்ன எதுன்னு சொல்லுங்கம்மா. அவங்க பெற்றோர் அவர்களிடம் நியாயம் கேட்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்கள் விஷம் அருந்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, என்ன பிரச்சனை, என்ன ஏது, எதுக்காக அந்த பொண்ணுங்க சூசைட் விஷம் குடிச்சாங்க, என்ன எதுன்னு சொல்லுங்கம்மா. அவங்க இந்த மாதிரி என் தம்பிய பொய் வழக்காவே போடுறீங்க, எங்க வாழ்க்கை பாதிக்குது, எங்களை யாரும் பொண்ணு கேட்க வரமாட்டாங்க, இதனால மாப்பிள்ளை வந்துட்டு எங்களுக்கு திரும்பி போறாங்க அப்படின்ட்டு அரச மருத்துவர் அப்படின்ட்டு இந்த பொண்ணு கேட்டு பார்த்துச்சு. நான் விட முடியாது அப்படின்னு. சார் மேடம், நீங்க ஒரு வருஷமா வந்ததுல இருந்து தான் எங்களுக்கு இந்த பாதிப்பு, அவனுக்கு பொய் கேஸாவே போட்டு இந்த மாதிரி அவனை தான் நீங்க ரெவடி ஆக்கிட்டீங்க, அவனை விடுறீங்களா இல்லையா? வாபஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்குறேங்கிறாங்க, அவங்க விட முடியாதுங்கிறாங்க. நான் விட முடியாது, வாபஸ் அவங்க குடுக்குவாங்க வாங்குவாங்க, அவங்க இஷ்டமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பொண்ணுங்க எங்க அண்ணன் நாங்க சாவுறோம், என் தம்பியா விடுங்க, நான் செத்தாலும் எங்க அக்காவை கட்டி கொடுக்கட்டும் என் தம்பி அப்படின்னு தான் சொன்னுச்சு. அதுக்காக அந்த பொண்ணுங்க என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு அங்க? இப்ப எப்படி இருக்காங்க அந்த பொண்ணு? அந்த பொண்ணு இறந்துருச்சு சார், இறந்துருச்சு. ஒரு பொண்ணு சீரியஸா இருக்கு. அதாவது இந்த காவல் நிலையம் முன்பு இரு பெண்கள் சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க. அவங்க விஷம் அருந்தியதுல சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவரது சகோதரி கீர்த்திகா என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மேனகா என்பவர் மிகவும் கவலைக்கிடமான முறையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது என்னன்னா, நடுக்காவேரி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஆலமர தெரு அப்படி என்ற பகுதி, அரசமர தெரு பகுதியில் அந்த பகுதியில் அடிக்கடி சாராய வியாபாரம் செய்வதாகவும் இதை தட்டி கேட்ட சூர்யா என்பவர் தினேஷ் என்பவர் மீது காவலர்கள் கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதே நிலையில்தான் அவர்கள் காவல் நிலையத்திற்கு நியாயம் பொண்ணை தரதரன்னு இழுத்து அந்த பொண்ணை ரெண்டு கையும் புடிச்சு இழுத்து அந்த பொண்ணுக்கு நெஞ்சில உறைஞ்சிருச்சு. அந்த பொண்ணை அடிச்சே இழுத்துதான் அந்த பொண்ணு நான் செத்தாலும் நான் எங்க தம்பியா விட்டாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லையில, நீ செத்தாலும் இங்க சாவு அப்படின்னா அந்த ஜீப்லயோ இல்ல வேற எதுலயோ அவங்க ஏத்திட்டு போகல. இவர்கள் முழுவதுமாக அந்த காவலர்களை தான் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த காவலர்களின் அலட்சியத்தால் தான் இந்த பெண் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான காவலர்கள் இந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு தற்பொழுது கூடியிருக்கிறார்கள். அவரது உறவினர்களும் இங்கே கூடியிருக்கிறார்கள். நம்ம நேரடியாக பாத்தீங்கன்னா இங்க தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய நோயாளிகள் தங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா காவலர்களுடன் அந்த உறவினர்கள் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுக்கு என்ன காரணம், என்ன என்பது, அவர்கள் உண்மை என்ன என்பது குறித்து அங்கு உள்ள காவலர்கள்ட்டே கேட்போம். காவலர்கள் சரியாக அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார், சரியாக விளக்கம் அளிக்கவில்லை. குறிப்பாக இதற்கு பிறகுதான் அவர்கள் என்ன விளக்கம் என்பதை தெளிவாக வழங்குவார்கள். காவல் நிலைய முன்பு அவர் விஷம் அருந்தினாரா இல்லது அதற்கு வேற இன்னும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் காவல்துறை விசாரணையில் தான் தெரிய வரும் என தெரிவிக்கிறார்கள். திலகவதி, பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள் அண்ணன் மீது என்பது அந்த தங்கைகளின் புகாராக இருந்தது. காவல்துறையிடமிருந்தும் விளக்கத்தை பெற முயற்சியுங்கள். அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் பேசலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசேன்.